அகில இந்திய பணி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காகம்மா பார்க்க போறீங்க? என் பொண்ணுக்காக பேசணும் மேடம். அவங்க பெயர் சொல்லுங்க. எஸ் ரோமிலா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 23/11/2000. 23/11/2000. ஆமாம். பிறந்த நேரம்மா? 11:45 மேடம், வியாழக்கிழமை. 11:45 பிஎம்ங்களா? ஆமாம் மேடம். பிறந்த இடம்மா? திண்டிவனம் மேடம். ஆனா திண்டிவனம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர லக்னம், சித்திர நட்சத்திரம், துலா ராசி. என்ன கேள்வி கேட்கணுமா? பொண்ணு படிப்பு பற்றி மேடம். அம்மா மகர லக்னத்தில் பாப்பா பிறந்திருக்கிறாளா? மகர லக்னமா? ஆமாம் நைட்டுன்றீங்க. வணக்கம் குருஜி ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நைட்டுன்றீங்க, பகலாக இருக்க போதுமா? நைட் மகர லக்னம்னா பகலில் வந்துடுவேன். காலையில் தானே? பகல் தான் ஐயா. பகல் ஆமாங்க தானே? ஐயா. நைட்டு நீங்கள் வந்துருச்சு. மகர லக்னம்னா காலையில் 11:45. ஆமாங்க ஐயா. காலையில் 11:45. சித்திரை நட்சத்திரம். துலா ராசி. நல்லா வந்துருச்சுமா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. குருஜி ஐயா, உங்க போன்லயே இப்ப நாங்க பார்த்து ஒண்ணு கத்துக்கிறோம் ஐயா. நாங்க கண்டிப்பாம்மா என்னுடைய விதிகள் உங்களுக்கு புதன் வந்து எந்த அளவிற்கு உங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வருமா. ஜோதிடருக்கு மட்டும்தான் இப்போ ஜோசியம் வரணும்னு அவசியம் இல்லை. சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி யூடியூப் மாதிரியான, ஃபேஸ்புக் மாதிரியான இதுலேயே வந்து உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபும் நிறைய பேர் கற்றுக்குறீங்கம்மா. உங்களுக்கு புரியும்னா இப்போ பெண்ணுடைய ஜாதகம், பாப்பாவுடைய ஜாதகம் நல்லா இருக்குன்றது உங்களுக்கே புரியுமே. லக்னத்தை குரு பார்க்கிறாரா? லக்னம் அவ்வளோலாம் தெரியாதுங்க குருஜி ஐயா. சரி, லக்னம். சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும்? படிக்க வைக்கலாமா, அடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணலாமா குருஜி? அதாங்க நீங்க பொம்பளை பிள்ளைங்க அக்கறை எடுத்து சொல்றீங்க, அதனால கேட்குறேன். இப்போ வந்து குருதசையில் புதன் புக்தி நடக்குதுமா. குருதசையில் சுக்கிர புக்தியில் தான் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் இல்லைம்மா. குருதசையில் புதன் புக்தி நடந்தாலும் கூட உங்களுக்கு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்துருக்கிறார். குருதசை கேது புக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். ஆக ஒரு 2 வருஷம் படிக்க வைங்கம்மா, மேற்படிப்பு. சுக்கிரபக்தியில் 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு வெளி இடத்துல திருமணமாகும். திண்டிவனத்தில் பிறந்த இந்த பெண்ணு தூர இடங்களுக்கு போகும். சொந்த ஊரில் அக்கம் பக்கத்தில் சென்னை மாதிரியான இடங்களுக்கு கூட இந்த பொண்ணு போகாதுமா. அருமையான யோக ஜாதகம். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி சனி சுபத்துவமாக 5ஆம் இடத்துல, லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னத்தை குறிபார்த்த யோக ஜாதகம். இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த பெண்ணு படிக்கிறதுல ஆர்வம் இருக்குமே. இந்த பொண்ணு படிக்க சொல்லி கேட்குமே, உங்களுக்கு சேர்த்து விடுங்கன்ட்டு. படிக்க வைக்கலான்னு அது படித்த மேற்படிப்பிலே படிக்க வைங்கம்மா. கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் நல்லா படிக்கும்மா. இந்த 2 வருடத்திற்கு பிறகு திருமணம் பண்ணலாம். குருதசை சுக்கிரபக்தியில் தான் உங்களுக்கு திருமண அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் இல்லை. சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிரன் சஷ்டாஷ்டகமாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து குருவின் வீட்டில் பரிவர்த்தனையாக இருக்கிறது நல்ல யோக அமைப்பு. 2 வருடத்திற்கு திருமணம் இல்லை. புதன் புக்தி சந்திரனுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருப்பதனால நல்ல பலன்களை செய்யாது. அதுவும் 7ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனாக இருப்பது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. 27-28 வயசுல தான் கல்யாணம் ஆகும். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் கல்யாணம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க.